ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எண்ணம் போல் வாழ்க்கை. நம்மளுடைய எண்ணம் சரியானதா இருந்தா, தூய்மையானதா இருந்தா, நமக்கு நடக்கிற எல்லா விஷயங்களும் நல்லதாவே தான் நடக்கும். "நீ எதை நினைக்கிறாயோ, அதுவாகவே ஆகிறாய்" அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாரு. நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கும். ஆனா, நம்மள்ல நெறைய பேருக்கு நேர்மறை எண்ணங்களை காட்டிலும் எதிர்மறை எண்ணங்கள் தான் ஜாஸ்தியா இருக்கு. எந்த ஒரு செயலை எடுத்தாலும் ஒரு பயம், பதட்டம், சந்தேகம் இந்த எதிர்மறை எண்ணங்கள்னால வந்துகிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும்போது, உங்களால எந்த செயலையுமே சரியா செய்ய முடியாது. அவங்களுடைய வாழ்க்கைய ரசிச்சு அனுபவிக்கிறதுக்கு, சந்தோஷப்படுறதுக்கு, நன்றி சொல்றதுக்கு அப்படின்னு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கூட, அவங்களுடைய ஃபோக்கஸ் என்னவோ, அவங்களுடைய பிரச்சனைகள் மேலயும், அவங்க கிட்ட இருக்கிற குறைகள் மேலயும், அவங்க கிட்ட இல்லாத ஒண்ண பத்தியுமே யோசிச்சுட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட எதிர்மறை எண்ணங்கள் நம்மள வாழ்க்கையில முன்னேற விடாது. எதிர்மறையான சூழ்நிலையிலும் கூட நம்ம நேர்மறையா சிந்திக்க கத்துக்கணும். அது எப்படி முடியும்னு கேக்குறீங்களா? வாங்க இந்த கதையின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாள் புரொஃபசர் கிளாஸ் ரூம்குள்ள வந்ததுமே ஸ்டூடண்ட்ஸ பார்த்து சொன்னாரு, "இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட் இருக்கு" அப்படின்னு. இத கேட்டதும் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் கவலையாவும் இருந்தது, அதே நேரத்துல ஆர்வமாவும் இருந்தது. கொஞ்சம் பயத்தோடயே ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆனாங்க. புரொஃபசர் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பர கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சாரு. அவர் சொன்னாரு, "நான் எல்லாருக்கும் குடுத்து முடிக்கிற வரைக்கும் யாரும் கொஸ்டின் பேப்பர திறந்து பார்க்கக்கூடாது" அப்படின்னு. புரொஃபசர் ஒவ்வொருத்தருக்கா கொஸ்டின் பேப்பர் குடுத்து, எல்லாருக்கும் குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம், ஸ்டூடண்ட்ஸ பார்த்து சொன்னாரு, "இப்ப கொஸ்டின் பேப்பர திறந்து பாருங்க" அப்படின்னு. கொஸ்டின் பேப்பர் திறந்து பார்த்த ஸ்டூடண்ட்ஸுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா, கொஸ்டின் பேப்பர்ஸ்ல எந்த கொஸ்டின்ஸுமே இல்ல. அதுல ஒரே ஒரு கருப்பு புள்ளி மட்டும் தான் இருந்தது. இத பார்த்ததும் ஸ்டூடண்ட்ஸுக்கெல்லாம் ஒரே குழப்பமாயிடுச்சு. ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு என்ன மீனிங்கா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க. இத கவனிச்ச புரொஃபசர் சொன்னாரு, "நீங்க இந்த பேப்பர்ல எத பார்க்குறீங்களோ, அத பத்தி ஒரு பேஜுக்கு எழுதுங்க" அப்படின்னு சொன்னாரு. ஸ்டூடண்ட்ஸுக்கு முதல்ல எதுவுமே புரியல அப்படின்னாலும், சரி டெஸ்ட் ஆச்சே அப்படின்னு அவங்களுக்கு தோணுனத எல்லாரும் எழுத ஆரம்பிச்சாங்க. டெஸ்ட் முடிஞ்சதும் புரொஃபசர் எல்லாருடைய பேப்பரையும் கலெக்ட் பண்ணி ஒவ்வொருத்தருடைய ஆன்சர் ஷீட்டையும் சத்தமா படிச்சாரு. படிக்கும்போது தான் தெரிஞ்சது, எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே ஒரே விஷயத்த பத்தி தான் எழுதியிருந்தாங்க. அது அந்த பேப்பர்ல இருந்த கருப்பு புள்ளி. எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே அந்த கருப்பு புள்ளி எப்படி இருந்தது? அது ஒயிட் பேப்பர்ல எந்த இடத்துல இருந்தது? அதோடைய மீனிங் என்னவா இருக்கும்? அப்படின்னு ஒவ்வொருத்தருமே அந்த கருப்பு புள்ளிய பத்தியே எழுதியிருந்தாங்க. எல்லா பேப்பரையும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் புரொஃபசர் இப்ப ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட சொன்னாரு, "நான் இந்த டெஸ்டுக்கு மார்க்ஸ் எதுவும் கொடுக்க போறதில்ல. ஆனா உங்க எல்லாரையுமே கொஞ்ச நேரம் யோசிக்க வைக்கணும்னு நான் நினைச்சேன். உங்க எல்லாருக்குமே ஒரு ஒயிட் பேப்பர் குடுத்திருந்தேன். அதுல ஒரு சின்ன பிளாக் டாட் தான் இருந்தது. உங்கள்ல யாருமே அந்த ஒயிட் பேப்பர பத்தி எழுதவே இல்ல. எல்லாருக்குமே அந்த சின்ன கருப்பு புள்ளி மட்டும் தான் தெரிஞ்சது. எல்லாருடைய ஃபோக்கஸும் அந்த கருப்பு புள்ளி மேலேயே தான் இருந்தது." புரொஃபசர் தொடர்ந்து சொன்னாரு, "நாம வாழ்ற வாழ்க்கையும் இதே மாதிரி தான். நம்முடைய வாழ்க்கையில பெரும்பாலான இடம் வெள்ள பேப்பர போல தான் இருக்குது. அதுல மகிழ்ச்சி நெறையா இருக்கு, நிம்மதி இருக்கு, நன்றி சொல்றதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா, நம்மளுடைய ஃபோக்கஸ் என்னவோ பெரும்பாலும் அந்த கருப்பு புள்ளி மேலேயே தான் இருக்கு. கருப்பு புள்ளி அப்படிங்கிற பிரச்சனைகள்லயும், ஏமாற்றத்திலயும் தான் நம்ம அதிகமா கவனம் செலுத்துறோம். நம்ம வாழ்ற இந்த உலகம் ரொம்ப ரொம்ப அழகானது. தினம் தினம் நமக்கு புதுசா ஏதோ ஒண்ண இந்த உலகம் கத்துக் குடுத்துக்கிட்டே இருக்கும். நம்மள நேசிக்கிறதுக்கு, நம்ம மேல அன்பா இருக்கிற நண்பர்கள் நமக்கு இருக்காங்க. நம்மளுடைய குடும்பத்த நல்லா பாத்துக்கிறதுக்கு, நமக்கு ஒரு அடையாளமா நம்ம எல்லாருக்குமே ஒரு வேலையோ, இல்ல தொழிலோ இருக்கு. பலருக்கும் கிடைக்காத பல ஆசீர்வாதங்கள் நம்மள சுத்தி இருக்கு. ஆனா, அதுக்கு பதிலா நம்ம எத பத்தி கவலைப்படுறோம்? நம்மளுடைய சிறிய உடல்நல பிரச்சனைகள பத்தியும்,
தேவைக்கேற்ப நம்ம கிட்ட பணம் இல்ல அப்படிங்கிறத பத்தியும், உறவுகள்ல ஏற்படுற சிக்கல்கள் பத்தியும், இல்ல எதிர்பார்த்தது போல நமக்கு ஒரு விஷயம் நடக்கலைன்னா, இத பத்தியும் கவலைப்பட்டுட்டு, நம்ம வாழ்க்கையில இருக்க சந்தோஷமான நிகழ்வுகள கவனிக்காம விட்டுர்றோம். அதனால வாழ்க்கையில இருக்கிற நல்ல தருணங்கள உணர்ந்து, அவற்ற மதிக்கவும், பாராட்டவும் நம்ம கத்துக்கணும். நல்ல தருணம் அப்படின்னா, ஏதோ கோடிக்கணக்குல நமக்கு பணம் கிடைக்கிறது, நம்ம நெனச்சபடியே நடக்கிறது, பெரிய பதவி, அதிகாரம் கிடைக்கிறது, அந்த மாதிரி கிடையாது. ஒரு அமைதியான சூழ்நிலையில, ஒரு பார்க்ல சின்ன வாக்கிங் போறது, ஒரு நல்ல புத்தகத்த வாசிக்கிறது, நமக்கு பிடிச்ச நண்பர்கள் கிட்ட மனம் விட்டு பேசுறது, இல்ல தனியா, அமைதியா நம்ம உட்கார்ந்து, நம்மள பத்தி யோசிக்கிறது. இப்படி இது எல்லாமே முக்கியமான தருணம் தான். இது எல்லாம் யாரோ ஒருத்தருக்கு கிடைக்காத ஒரு விஷயமாவும் கூட இருக்கலாம். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கவனிக்கப்பட வேண்டியவை, பாராட்டப்பட வேண்டியவை. கருப்பு புள்ளியில இருந்து வெள்ளை பகுதியினுடைய தருணங்களுக்கு நம்ம மாறும்போது, நம்மளுடைய வாழ்க்கையில அதிக மகிழ்ச்சியும், திருப்தியும் இருக்கும். இப்படி புரொஃபசர் சொல்ல சொல்ல, ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் அமைதியா கேட்டுட்டு இருந்தாங்க. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருடைய மனசுலயுமே புரொஃபசரோடைய இந்த வார்த்தைகள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. புரொஃபசர் மேலும் சொன்னாரு, "கருப்பு புள்ளிகள் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சின்னது. ஆனா, நம்மளுடைய கவனம் முழுசும் அதிலேயே இருந்து, நம்மளுடைய வாழ்க்கைய நாமளே கஷ்டம் மிகுந்ததா மாத்திக்கிறோம். அதுக்கு பதிலா, வாழ்க்கையினுடைய பெரிதும் பிரகாசமா இருக்கக்கூடிய பகுதிகள தான் நம்ம கவனிக்க முயற்சி செய்யணும். நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம நன்றி சொல்லணும். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தருணத்தையும் மகிழ்ச்சியா அனுபவிச்சு வாழணும். ஆன்மீகத்தோட மகிழ்ச்சியும் சேர்ந்து வாழும்போது, உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு சந்தோஷத்திற்கும், ஊக்கத்திற்குமே வழிகாட்டியா அமையும். அப்படின்னு புரொஃபசர் சொல்லி முடிக்கவுமே, ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே புரொஃபசருக்கு ஒரு நல்ல விஷயத்த தங்களுக்கு சொல்லிக் குடுத்ததுக்காக மனமார நன்றி சொன்னாங்க. இந்த கதையில வர புரொஃபசர் சொன்ன மாதிரி நம்மள்ல நெறைய பேர் இருப்போம். நம்ம வாழ்ற வாழ்க்கைய கவனிச்சு பார்த்தோம்னா, அந்த வெள்ள பேப்பர்ல இருக்கிற ஒரு கருப்பு புள்ளி போல தான் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில சில பிரச்சனைகள், சவால்கள் கண்டிப்பா இருக்கும். ஆனா, அதே நேரத்துல நம்மள சுத்தி இருக்கிற நெறைய நல்ல விஷயங்கள நம்ம கவனிக்காமலே விட்டுர்றோம். அப்போ வாழ்க்கையில வர பிரச்சனைகள என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறீங்களா? நிச்சயமா பிரச்சனைகள் அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு தான். அதுக்கு நம்ம கவனம் குடுத்து தான் ஆகணும். ஆனா, அதே நேரத்துல அந்த பிரச்சனைகள் நம்மகிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள மூடி மறைச்சு, அத மறக்கடிக்கிற அளவுக்கு அந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே நம்ம மூழ்கிடக்கூடாது. பல நேரங்கள்ல நாம நம்மகிட்ட இருக்கிறத நினைச்சு உண்மையா பாராட்டுறதே கிடையாது. யாரோ ஒருத்தர்கிட்ட அது இல்லாதப்ப தான், அத நம்ம பார்க்கும்போது, நம்மகிட்ட இருக்கிறதோட மதிப்பே நமக்கு தெரிய வருது. உதாரணத்துக்கு, வீடு வாசல் இல்லாம யாரோ ஒருத்தர் ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்கள பார்க்கும்போது நமக்கு தோணலாம், "அப்பாடா! நமக்கு இந்த வாழ்க்கை இல்ல. நமக்கு ஏதோ ஒரு சின்ன வீடு இருக்கு. கையில கொஞ்சம் காசு இருக்கு. கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கோம்." அப்படின்னு அந்த நேரத்துல நம்மகிட்ட இருக்கிறத நினைச்சு கொஞ்சம் நன்றி உணர்வோட நம்ம இருப்போம். அதேபோல, கண் பார்வை தெரியாத ஒருத்தர் யாராவது ரோட்ல நடந்து போறத பார்த்தோம்னா, அப்போ நமக்கு தோணும், "நல்ல வேளைப்பா! கடவுள் நமக்கு 2 கண்கள குடுத்து ஒரு நல்ல வாழ்க்கைய தான் குடுத்திருக்காரு." அப்படின்னு. பெரும்பாலான நேரங்கள்ல கடவுள் நமக்கு குடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள நம்ம கவனிக்கிறதே கிடையாது. ஆனா, அது இல்லாத ஒருத்தர பார்க்கும்போது தான், நம்ம கிட்ட இருக்கிற பொருளோட அருமையே நமக்கு தெரிய வருது. நம்மளுடைய மனம் பெரும்பாலும் நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைகளையும், குறைகள் மேலயுமே கவனம் செலுத்தக்கூடியது. ஆனா, நம்மளுடைய மனச நம்ம வாழ்க்கையில இருக்கிற நல்ல விஷயங்கள் மேலயும் கவனம் செலுத்துறதுக்கு நம்ம தான் பயிற்சி குடுக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற நேர்மறை அம்சங்கள நம்ம கூர்ந்து கவனிக்க தொடங்குனாலே, நம்ம உலகத்த பார்க்கிற விதமே வேற மாதிரி ஆயிடும். இந்த உலகமே நமக்கு ரொம்ப அழகாவும், அன்பாவும் காட்சியளிக்கும். இதனுடைய அர்த்தம் நமக்கு ப்ராப்ளமே இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லார் முன்னாடியும் நடிக்கிறதோ, இல்ல ப்ராப்ளம இக்னோர் பண்ணிட்டு நம்ம ஹாப்பியா இருக்கிறதோ கிடையாது. அந்த ப்ராப்ளத்தோட ஆழத்த உணர்ந்து, அதனுடைய தன்மைய உணர்ந்து, அத நம்ம சமாளிக்க கத்துக்கணும். எந்த காலத்திலயும்
பிரச்சனைகள் நம்மளுடைய எண்ணங்களையோ, உணர்வுகளையோ ஆக்கிரமிக்க விடவே கூடாது. நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்ல விஷயங்களையும் சரி, கெட்ட விஷயங்களையும் சரி, சமநிலையோட நம்ம சமாளிக்க பழகிக்கணும். கிராட்டிட்யூட் அப்படின்னு சொல்லப்படுற நன்றி உணர்வ வளர்த்துக்கும்போது, நம்மளுடைய மனசுல மகிழ்ச்சி அதிகரிக்குது. மன அழுத்தம் குறையுது. நமக்கு மன நிம்மதி அதிகரிக்குது. இது எந்த விதமான எதிர்ப்புகளையும் சமாளிக்கிற சகிப்புத்தன்மைய நமக்கு கொடுக்கும். மேலும் வாழ்க்கைய ஒரு எதிர்மறையான பார்வையோட அல்லாம, திருப்தி தர மாதிரி மகிழ்ச்சியான ஒரு நல்ல பார்வையோட இந்த உலகத்த நம்மளால பார்க்க முடியும். ஆகவே நம்ம எல்லாரும் கருப்பு புள்ளியாகிய பிரச்சனைகள்லயோ, குறைகள்லயோ கவனத்த செலுத்தாம, வெள்ளை பகுதியில இருக்கிற மகிழ்ச்சியையும், சந்தோஷத்தையும் கவனம் செலுத்தி, நம்மளுடைய வாழ்க்கைய ரசிச்சு சந்தோஷமா வாழலாம். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உணர்ந்து, ஒவ்வொரு நாளும் நன்றி உணர்வோட தொடங்குவோம். எல்லா நாளுமே நல்ல நாளாவே நமக்கு அமையும். இந்த கதையினுடைய கருத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனல் டெய்லி மோட்டிவேஷன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.